கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் குறித்த விவரங்களை களத்திலிருந்து விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது இன்றைய தினம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெறவிருக்கிறது. அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது நாம் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்திலே இருக்கின்றோம். இங்குதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. முதல் நாள் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் நடைபெறும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னா என்ன? முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது என்னவென்றால், தமிழ்நாட்டில் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இங்கே வந்து தொழில் தொடங்குவது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இங்கு படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கிறது, நிலப்பரப்பு இருக்கிறது, மனித வளம் இருக்கின்றது. எனவே நம்முடைய இளைஞர்கள் படித்துவிட்டு அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் நமது ஊரிலேயே அதிகமான நிறுவனங்களை கொண்டு வந்து உருவாக்கினால் நம்முடைய இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்பு பெறுவார்கள். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பொருளாதாரம் பெருகும், மாநிலம் ஒரு வளர்ச்சி பெற்ற முன்னணி மாநிலமாக திகழும். எனவே அதற்கான நடவடிக்கை தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கு செயல்பட்டு வருகின்றன. உலகின் பல்வேறு நாடுகளை சார்ந்த நிறுவனங்களும் கூட தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னும் பல நாடுகளிலிருந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் இங்கே வரும்போது நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முதலீட்டாளர் மாநாடு தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது 3வது மாநாடு. ஏற்கனவே 2015 ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கிறது. 2019 ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் வளம் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு மிக சிறப்பாக இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்தவர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் என்ற உயர்ந்த இலக்கை எட்டுவதற்காக தமிழக முதலமைச்சர் கடந்த 2 ஆண்டுகளாக தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதனுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த முதலீட்டாளர் மாநாடு பார்க்கப்படுகின்றது. இன்றும் நாளையும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிலே என்னென்ன விஷயங்கள் நடைபெறப் போகிறது என்று சொன்னால், பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள், பல வெளிநாட்டு முன்னணி நிறுவனங்களை சார்ந்த சிஇஓக்கள், தலைமை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட இருக்கிறார்கள். அதாவது, உங்களது தமிழ்நாட்டிலே நாங்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு இங்கே தொழில் செய்ய விரும்புகிறோம், இத்தனை ஏக்கர் எங்களுக்கு நிலம் வேண்டும், இவ்வளவு நீர் வேண்டும், இவ்வளவு ஆட்கள் வேண்டும் போன்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள். தமிழக அரசு சார்பில் அதற்கு ஏற்பு இசைவு தெரிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கும் நம்முடைய மாநிலம் முன்னேறுவதற்குமான ஒரு முக்கிய நிகழ்வாக அது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரையில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்காகத்தான் 2 ஆண்டுகள் தமிழக அரசு கடுமையாக முயற்சி செய்து உழைத்து வந்தது. பல்வேறு நாடுகளுக்கு முதலமைச்சர் கூட கடந்த ஆண்டு துபாய் சென்றிருந்தார். அதே போல தமிழக தொழில்துறை அமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தார். மற்ற அதிகாரிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள், IAS அதிகாரிகள் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சென்று நம்முடைய தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடவசதி, இங்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அந்த விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் எடுத்து கூறி பல வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த முதலீடுகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் போது இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய லாபகரமான, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் தரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள், முகேஷ் அம்பானி உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டிலே பங்கேற்று அவர்கள் இந்த காணொலி மூலமாக பேச இருக்கிறார். பல முக்கிய தொழிலதிபர்களும் பேச இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தொழில்டார் மாநாட்டின் நிறைவு நாள் என்பது நாளைய தினம் மாலை நடைபெற இருக்கின்றது. நாளை மாலை தமிழ்நாட்டிற்கு எத்தனை லட்சம் கோடி அந்த முதலீடுகள் கிடைத்திருக்கிறது என்ற முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.